தனித்துவம் பெறுவோம் இறைவனிடத்தில் என்ற ஒரு உன்னதமிக்க தலைப்பு. ஆனால் தொழுகை மட்டும்தான் வணக்கம் நினைச்சோம். உம்ரா நாளை மறுமையில 3 பேருக்கு 3 சாரார்களுக்கு முதலாக நெருப்பு ஊட்டப்படுது. அப்படிப்பட்ட மாவீரர் நரகத்துக்கு நுழைகிறார். போனது யாரு? அல்லாஹ்வுக்காக வேண்டி. உயிரை கொடுக்கிறது யாரு? அல்லாஹ்வுக்காக வேண்டி. போறது எது? இஸ்லாத்துக்காக வேண்டி. போறது எது? அல்லாஹ்வுடைய கலிமா உயர்வதற்காக வேண்டி. போன இடம் என்ன? நரகம். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு தெரியல. துனியா தான் நமக்கு பெருசா தெரியுது. ஏன்னா அது கண்ணால பார்க்கிறோம், ரசிக்கிறோம், புசிக்கிறோம், வாழக்கூடிய நேரத்தில் எல்லாம் அனுபவிக்கிறோம். தெரியல. நம்ம கவருக்கு போன பிறகு பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும்னு சொல்லிட்டு இந்த சபையில உட்கார்ந்து உழுந்து கேட்கிறோம். குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். அதில் தான் வெற்றி இருக்கிறது சொல்கிறோம். அதனாலே பாதிப்பே வந்தாலும் சரிதான், உயிரே போனாலும் சரிதான், அதுதான் நமக்கு வெற்றி இருக்கிறது என்று சொல்கிறோம். என்னுடைய மையத்துக்கு ஒழுங்காக ஜவாபு சொல்ல வேண்டும், அதற்காக வேண்டி நான் இருக்கிறேன். என் ஜனாசா மகிழ்ச்சியாக போக வேண்டும், அதற்காக வேண்டி இருக்கிறேன். கபர் விசாலம் அடைய வேண்டும், அதற்காக வேண்டி இருக்கிறேன். சொர்க்கத்துக்காக வேண்டி இருக்கிறேன். அற்பமான ஈமான் இருக்கும். அதுபோல எல்லாம் பேசுவோம், குர்ஆன் சுன்னா பேசுவோம். ஆனால் அமானிதத்துக்கு மோசடி அடிப்பதில் நாம தான் முதல் ஆள். நம்ம வாழ்ந்தாலும் 4 பேர் நம்மளை நல்லதை சொல்லணும், நாம் மரணிச்சாலும் நல்லதை சொல்லணும். அப்படி சொன்னால் நம்ம சொர்க்கத்துக்கு உள்ள வாய்ப்பு பெற்றவர்களாக ஆயிடுவோம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனாலே தனித்துவம் என்பது குர்ஆன் சுன்னாவிலே காட்டுங்கள். தனித்துவம் என்பது அல்லாஹ்வுடைய ரிதாவிலே திருப்தியிலே காட்டுங்கள். தனித்துவம் என்பது மக்களுக்காக வேண்டியோ, மக்கள் பேசும் பொருளை ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ இருக்கக்கூடாது. தனித்துவம் பெறணும்னு சொன்னா நல்லவர்கள் எப்படி உலகத்தில் நடந்திருப்பாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد أوصيكم عباد الله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க மாதாந்திர சிறப்பு பயான் குவைத் மாநகரத்தில் தஸ்மாவில் வைத்து நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அருமைக்குரியவர்களே, மாதாந்திர சிறப்பு பயானுடைய தலைப்பு தனித்துவம் பெறுவோம் இறைவனிடத்தில் என்ற ஒரு உன்னதமிக்க தலைப்பு. நாமெல்லாம் சில செய்திகளை அடிக்கடி பல்வேறு உரைகளில் கேட்ட செய்திகள் தான். இருந்தாலும் கூட நம்மளையும் அறியாமல் நம்மளை சார்ந்தவர்கள், நம்மளை சுற்றி இருப்பவர்கள் அல்லது நாம் எங்கே வாழ்கிறோமோ அங்கேயே சில காட்சிகளையும் சில தோரணைகளையும் பார்த்து வருகிறோம். இறைவனிடம் தனித்துவம் பெறும் என்று சொன்னால் இன்றைக்கு மக்களிடத்திலே தான் தனித்துவம் பெற வேண்டும் என்று உலக ஆசையிலே பிரியப்படக்கூடியவர்கள், உலக மோகங்களுக்கு
அடிபணியக்கூடியவர்கள், உலகத்தை ரசிக்கக்கூடிய, உலகத்தை பிரியப்படக்கூடிய, உலகம்தான் கதி என்ற அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் மக்களிடத்தில் தனித்துவம் பெற்றால் போதும், இறைவனிடத்தில் பார்த்து கொள்வோம் என்று சொல்லாமல் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய காட்சியை நாம் எங்கே வாழ்கிறோமோ அங்கேயே நம்ம தமிழ் மக்களிடத்திலே பார்க்கலாம். காரணம் என்ன? எல்லாருடைய ஆத்மாவும் சைத்தான் தூண்டுவான். நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்க வேண்டும், நமக்குன்னு ஒரு பவர் இருக்க வேண்டும், நமக்குன்னு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எல்லோரும் உள்ளத்திலையும் சைத்தான் தூண்டுவான். அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்றவர்கள்லாம் சைத்தானுடைய வலையில வீழ்ந்து விடுவார்கள். அல்லாஹ் நாடியவர்கள் ஜெயித்து விடுவார்கள். குறிப்பாக வணக்கம் இருக்கிறதே, அல்லாஹ் பேசும்பொழுது எனக்காக வேண்டி மட்டுமே செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆனிலே பேசுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். படைத்த நோக்கம் என்ன மனிதனை? அல்லாஹ் சொல்லுவான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். படைத்த நோக்கமே, ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் படைத்த நோக்கமே என்னை வணங்குவதற்கா. இது எல்லோருக்கும் தெரியும். இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு தேவையில்லை. அல்லாஹுக்காக வேண்டி வணக்கம் புரிகிறோம். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இறைவனுக்கு தான் நம்ம வணக்கம் செய்கிறோம், வேற யாருக்குமே செய்யலை. வணக்கம் என்பது நீங்கள் தொழுகையை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வணக்கம் என்பது பறந்து விரிந்த செயல். எதெல்லாம் ரப்புக்காக வேண்டி செய்ய வேண்டுமோ அனைத்தையுமே ரப்புக்காக வேண்டி மட்டுமே செய்யணும். ஆனால் வணக்கம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? தொழுகை. அது யாருக்காக வேண்டியும் இவரெல்லாம் பார்க்கணும், அவருக்கெல்லாம் பார்க்க வேணும்னு சொல்லிட்டு நம்ம யாரும் செய்ய மாட்டோம். அப்படி தொழுதுட்டு இருந்தால் நான் தொழுகிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட மாட்டேன். ஆனால் தொழுகை மட்டும்தான் வணக்கம் நினைச்சோம். உம்ரா அது வணக்கமாக நமக்கு தெரியலை. அதனால தான் உம்ரா ட்ரெஸ்ஸில் நின்று காட்டுறோம். ரியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹஜ்ஜிக்கு உம்ரா இஹ்ராம் கட்டக்கூடிய நேரத்தில் யா அல்லாஹ் லா ரியா வலா சும்அத்தாய், மெச்சுவதற்காக வேண்டிய, விளம்பரத்துக்காக வேண்டிய, மோசடிக்காக வேண்டிய இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல நின்று சொன்னாங்க. எந்த கட்டத்தில் மனிதன் தவறுவானோ, ஏன்னா வகையோட பேசுகிறார் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல. பாருங்களேன், நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், அவசியமே கிடையாது. தொழுவும் போது எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறோம், மனைவிட்டு சொல்லிட்டு போவோம், யார் அவசியமாக தேடுவாங்களோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு போவோம். ஆனால் உம்ராவுக்கு சொல்லிட்டு போகிறோமோ சொல்லாமல் போகிறோமோ நேராக அனுப்பிக்கணும் குரூப்பில். இது யாருக்கு, இது எவருக்கு, பார்த்து என்ன செய்ய. இப்படியாக நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். எனவே அருமைக்குரியவர்களை, வணக்கம் என்பது ரப்புக்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும். அந்த வணக்கத்தில் நம்ம குறைபாடு செய்கிறோம். அல்லாஹ் நாடியவர்கள் எனக்காக வேண்டி மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாஹ் பேசுவானே. உன் நபியை கூறுவீராக, இன்ன ஸலாத்தி, என் தொழுகையும், தொழுகை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது, அதை மாற்று கருத்து இல்லை. யாருமே அப்படி நம்ம இன்னும் வரைக்கும் எந்த குரூப்லையும் பார்க்கல. தொழுகிறேன்னு சொல்லி போட்டா பிடிச்சி பார்த்து, இன்ன ஸலாத்தி, என் தொழுகையும், உனுஸ்கி, ஏனைய வணக்கங்களும், அது குர்பானியாக இருக்கலாம், அதுபோல உலகியாவாக இருக்கலாம், அதுபோல ஹஜ்ஜா இருக்கலாம், உம்ரா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். வணக்கம் என்பது பல்வேறு அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளும். ஓ மஹியா, என் வாழ்வும், ஓ மாத்தி, என் மரணமும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்காண்டி இருக்கணும். தனித்துவம் என்பது யாருக்கு? ரப்புக்காக வேண்டி, மக்களுக்காக வேண்டி இல்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆனில் பல்வேறு இடத்துல சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும், நான் தனித்துவம் பெறுவது மால்லாஹ், அல்லாஹ்வோடு. நான் தனித்துவம் பெறுவது இஹ்லாஸன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி. நான் தனித்துவம் பெறுவது இலாக்கத், தொடர்பு என்பது ரப்புக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் வைக்க வேண்டும். இந்த காலத்தில் நம்ம எப்படியாப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம்? அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு மத்தியில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தனித்துவம் பெற வேண்டும். உதாரணமாக எப்படி பிரபலியானேன்னா, நான் ஆடை போட்டிருக்கேன், இதை மாதிரி யாரும் போட்டிருக்க கூடாது, எங்கே வாங்கினீங்க, என்ன விலை, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசைகள் இருக்கும். இப்படியும் பிரபலியம் வாங்கணும்னு சிலவர்கள் நினைப்பாங்க. ஒரு கடிகாரம் இருக்கணும், அது எங்கேயுமே யாரும் போட்டிருக்க கூடாது, விலை உயர்ந்ததாக இருக்கணும், தகுதி உள்ளவர் தான் நான் பேசுகிறேன், அது யாருமே போட்டுக்கூடாது. அதை பார்த்து என்ன செய்யணும், நம்மளை 4 பேர் வந்து மதிக்கணும், மெச்சணும். இது ஒரு துனியாவுடைய விஷயம். ஒரு வாகனம் வாங்குகிறோம், விலை உயர்ந்த வாகனம் வாங்கணும், அதை பார்த்து 4 பேர் நம்மளை மரியாதை தரணும். ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம், உயர்ந்த செல்ஃபோனாக இருக்கணும், அதை பார்த்து 4 பேர் மதிக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கும் இப்படி ஆசை இருக்கும், பெண்களுக்கு சில ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். பெண்கள் வந்து அவங்க பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக் அது வந்து உயர்ந்ததாக இருக்கணும், எல்லாரும் வைத்திருக்க விட
நாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், பணத்துக்கு தக்கவாறு. தப்பில்லை, நான் தவறாக சொல்ல வரலை. நகைகள்லாம் நம்ம நிறைய இருக்கணும், அதை பார்த்து மக்கள் ரசிக்கணும். ட்ரெஸ்ஸை கேட்டால் அவங்கள்ட்ட சொல்ல தேவையில்லை. இதையெல்லாம் விரும்புகிறார்கள் மக்கள். ஆனால் இந்த ஷுஹரத், இந்த பிரபல்யம் இருக்கிறது, இது துனியாவில் இருக்குது. ஆனால் இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இபாதத்திலையும் ஊடுருவிட்டது. அதுதாங்க பிரச்சனை. இப்பொழுது இபாதத்தில் எப்பொழுது வந்து விட்டதோ, இபாதத்துக்குள்ளே நுழைந்து விட்டதோ, அப்பொழுது முடிஞ்சு போச்சு நம்ம இபாதத்தெல்லாம். ஏன்னு சொன்னா, தனித்துவம் மக்கள் பேச வேண்டும், அது பேசும் பொருளாக வேண்டும் என்று நினைத்தால் உலகத்தில் வெற்றி பெற்ற மாதிரி நினைப்போம், மறுமையில் தோல்விதான். ஏன்னு சொன்னா, நாளை மறுமையில் 3 பேருக்கு, 3 சாரார்களுக்கு முதலாக நெருப்பு ஊட்டப்படுது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பல்வேறு ஹதீஸ் வல்லுநர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி சொல்லி காட்டினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலாசத்து 3 நபர்கள் அவ்வளு ஹல்கில்லாஹி அல்லாஹ்வுடைய படைப்பில் துஸ்ஸஅரு பிஹி முன்னாரு யௌமல் கியாமா, மறுமையில் அவர்களுக்கு தான் முதல்ல நெருப்பு ஊட்டப்படுது. அவர்கள் தான் நரகத்தில் வீசப்படுவார்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ், பல்வேறு கட்டத்தில் கேட்ட ஹதீஸ், புதுசுலாம் இல்லை. ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து விட்டார்கள், இருக்க ஹதீஸ் தான் சொல்ல முடியும். ஆனால் முதலாக அவங்களுக்கு தான் நரகத்தினுடைய நெருப்பை மூட்டப்பட்டு முதலாக அவர்கள் தான் நரகத்தில் வீசப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்த அமல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டிய அல்ல, அவர்கள் செய்த அமல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டிய அல்ல, ரியா மோசடிக்காக வேண்டியும் விளம்பரத்துக்காக வேண்டியும் படோரபடத்துக்காக வேண்டியும் பணபலம் இருக்கிறதுனால. இது என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அஷ்ஷிருக்குல் ஹஃபி, மறைமுகமான இணைவைப்பு. சின்ன சிறுக்கு தான், மறைமுகமான இணைவைப்பு. காரணம் என்ன? என்ன எல்லோரும் புகழணும். அண்ணன் வருகிறார், வாங்க 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 அப்படின்னு சொல்லி 4 பேர் பராக்குன்னு சொல்லணும். இது அவருக்கு ஒரு போதை. போதை அடித்தாதான் போதை இல்லை, இது ஒரு போதை. இப்படி மெச்சணும், அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் என்னை புகழ வேண்டும், என்னை மதிக்க வேண்டும், ஜனங்களிடத்தில் நான் பேசும் பொருளாக இருக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய லட்சியம். உலகத்தோடு முடிஞ்சிடும். உங்களுக்கு தெரியும் ஹதீஸ், 3 சாரார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் முகங்குப்பர நரகத்தில் தள்ளுகிறான். 3 பேரும் சாதாரண அல்ல, சாமானியர்கள் அல்ல. 3 பேருமே நல்லமல் செய்தவர்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் செய்தவர்கள். விபச்சாரம் செய்யவில்லை, திருடவில்லை, கொலை செய்யவில்லை, எவரையும் ஏறிட்டு புறம் பேசவில்லை. ஆனால் செய்தாமல் நல்லாமல், ஆனால் போகக்கூடிய இடம் நரகம். என்ன? ஒரு ஆள் ஆலிம், யாருமே அதை விதிவிலக்கல்ல. இன்னொரு ஆள் யார் என்று சொன்னால் அதுபோல முஜாஹித், உயிரையே கொடுக்க வந்தாங்க. உயிரை கொடுக்க வந்தாங்க. உயிரை யாருக்காக கொடுக்கவுமா? என் உயிர் மனைவியை உனக்கு தான் இருக்குன்னு சொல்லுவோம். சொல்லால் அதோடு நிறுத்திடுவோம். சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம். அவங்கள கூழ்படுத்துறதுக்காக வேண்டி, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்லுவோம். ஆனால் உயிரே கொடுக்க வந்த, அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்க வந்தவர் என்ன நிலைமை என்ன ஆகுது? நரகத்துக்கு போகிறார். அதுபோல அதாவது கனி, பணக்காரர், அது நம்ம இருக்க ஏரியாவில் இந்த கூத்து நடக்குது. மேடை போட்டு ஆஹா ஓஹோ அனரப்புக்கும் ஆளாம் மட்டும் சொல்லலை, நான் தான் உயர்ந்த இறைவன் சொல்லலை, சொல்ல முடியாது. ஆனால் இப்படி நம்ம பார்க்கிறோம். அதற்கு பெருங்கொண்ட கூட்டங்களும் என்ன செய்தால உலா வருகிறது. அதான் அல்லாஹ் பேசுகிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, என்னை வணங்குங்க மட்டும் வணங்குங்கன்னு சொன்னால் போதும், எனக்கு எந்த விதத்திலையும் இணை வைக்காதீங்க. நீங்கள் இணை வைப்புன்னா சிலைகளை வணங்குவது, அதாவது விக்கிரகங்களை ஆராதனை செய்வது, அதுபோல் தர்கால போய் நின்று அவங்கள்ட்ட போய் கேட்பது, இது மட்டும் நினைக்காதீங்க. ஆனால் மெச்சுவதற்காக வேண்டி, விளம்பரத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய நேரத்தில் அதுவும் சிறுக்காடு என்று அல்லாஹு தாலா சூரத்துல் கஹ்ஃபை முடிக்கும் போது இப்படி பேசுகிறான். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, என் சந்திப்பை யார் ஆதரவு வைக்கிறார்களோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், நல்லமல் செய்யட்டும். ஆனால் நல்லமல் செய்யக்கூடிய நிலைமையில எனக்கு என்னுடைய வணக்கத்தில் நிகராக யாரையும் எவரையும் கூட்டாக்கி கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில வணக்கங்கள் சில இபாதத்துகள் சில தாவாக்கள் சில உம்ராக்கள் சில ஹஜ்ஜிகள் சில சதகாக்கள் சில ஜகாத்துகள் பெருமைக்காக வேண்டியும், ஆணவத்துக்காக வேண்டியும், விளம்பரத்துக்காக வேண்டியும், அகந்தைக்காக வேண்டியும் செய்யக்கூடிய செயலை சில பணக்கார இடத்துல பார்க்க முடியுது. எங்க போவாங்க?
எங்கே போவாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொல்லும் பொழுது இவங்களுக்கு இஹ்லாஸ் இல்லை, தனித்துவம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யணும், இஹ்லாஸை விட்டார்கள். எனவே இவர்கள் நரகத்துக்கு நுழைகிறார். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலைப்பு போடுகிறார்கள், பாபு மன் காத்தல் ரியா, விளம்பரத்துக்காக வேண்டி மோசடிக்காக வேண்டி யார் போர்க்களத்தில் போரிட்டாரோ இஸ்ஸஹக்கன் நார், தலைப்பே எப்படி பாருங்க, அவருக்கு நரகம்தான் கடமை, நரகம் வாஜிபாயிடும். போறது அல்லாஹ்வுக்காக வேண்டி, போறது இஸ்லாத்துக்காக வேண்டி, போறது கலிமத்துல்லாஹில் உலியா, அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்கும் என்பதற்காக வேண்டி. ஆனால் என்ன நடக்கிறது, கடைசியில் நரகம் போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையிலே முதலாக தீர்ப்பளிக்கப்படுகிறது, அவர் ஷஹீதை கொண்டு வரப்படுது, ஷஹீதில் கேட்கப்படுது, எனக்காக என்ன அமல் செய்தா என்று கேட்கப்படுது, உனக்காக நீ உயிரே கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பேசுவான், கதப்த, பொய் சொல்லுகிறாய், உலாக்கின்னக காத்தல் தனி போது செய்ததெல்லாம் ஜரியும் மாபெரும் வீரன் என்று சொல்வதற்காக நீ செய்தாய், நீ நினைத்தது, நீ சொன்னது, நீ பேசியது உனக்கு அங்கேயே பகத்தையில் சொல்லப்பட்டது. எனவே முகம் குப்பர நரகத்தில் இழுத்து செல்லப்படுது யார், ஷஹீத். ஷஹீதுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், இல்ல தைன், கடனை தவிர. அப்படிப்பட்ட மாவீரர் நரகத்துக்கு நுழைகிறார். போனது யாரு, அல்லாஹ்வுக்காக வேண்டி. உயிரை கொடுக்கிறது யாரு, அல்லாஹ்வுக்காக வேண்டி. போறது எது, இஸ்லாத்துக்காக வேண்டி. போறது எது, அல்லாஹ்வுடைய கலிமா உயர்வதற்காக வேண்டி. போன இடம் என்ன, நரகம். காரணம் என்ன தெரியுமா, நியாத்துகள் சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை. இப்படியாக நம்ம இந்த ஹதீஸை பல்வேறு கட்டத்தில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்மளே அறிந்து அறியாமலோ சில நேரத்தில் நாமளே தவறுவதை பார்க்கிறோம். அடுத்து ஒரு ஆலிம் குர்ஆனை கற்றிருக்கிறார், நல்ல ஆராய்ந்திருக்கிறார், கற்றும் கொடுக்கிறார், குர்ஆனை நன்கு ஓதுகிறார். அல்லாஹ் அவரை கூப்பிட்டு கேட்பான், என்னக்காக என்ன செய்தாய், நான் வந்து மார்க்கத்தை கற்றேன், பிறருக்கு சொல்லிக் கொடுத்தேன், நான் குர்ஆனை ஓதினேன், அல்லாஹ்வே உனக்காக நான் செய்தேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்கிறாய், வலாக்கின்னக தஅல்லம்த இல்ம, கல்வியை கற்றாய், லிகாலு ஆலிமுன், மிகப்பெரிய அறிஞர் என்று சொல்வதற்காக வேண்டி. வகராத்தல் குர்ஆனை ஓதினார், லிகாலு காரி, உன்னை காரி என்று சொல்வதற்காக வேண்டி. பக்கத்து கீழே உலகத்தில் எல்லாமே பேசப்பட்டு விட்டது, பேசும் பொருளாக நீ நினைத்தா பேசப்பட்டு விட்டது, அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்களுக்கான செய்தாய், முகம் குப்பர என்ன செய்யப்படுது, தள்ளப்படுது. மூன்றாவது ஒரு ஆள், இந்த மூணு சாராத நம்ம இருப்போம், மூன்றாவது ஆள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மூன்றாவது ஆள் மிகப்பெரிய கொடைவள்ளல், எல்லா வாய்ப்பு வசதியும் கொடுக்கப்பட்டது. அஸ்னாஃபுல் மஹல் சொல்லுவாங்க, ஹதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறையிலையும் அவருக்கு செல்வமும் செல்வாக்கும் பொங்கி வருகிறது. அப்படிப்பட்டவர்கிட்ட கேட்கப்படும், எனக்காக வேண்டி என்ன செய்தா என்று கேட்கப்படும். அவர் சொல்வார், உன் வழியில நிறைய செலவு செய்தேன் யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நிறைய தான தர்மங்கள் கொடுத்தேன் யா அல்லாஹ், எல்லாம் உனக்காக வேண்டி செய்தேன். ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்கிறாய், வலாக்கின்னக, நீ கொடுத்ததெல்லாம் லீகால் வ ஜவால், கொடைவள்ளல் வருகிறார், கொடைவள்ளல் வருகிறார், மிகப்பெரிய தர்மகர்த்தார் வருகிறார், மிகப்பெரிய சொல்றாங்களே, இன்னைக்கு சொல்றதை பார்க்குறோமே, மீட்டிங் போட்டு இந்த மாதிரி இடங்கள்ல பேசுவதை பார்க்கிறோமே, இறையில்லா கொடைவள்ளல், இவரை போல் கொடைவள்ளல் இருக்குமா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கொடைவள்ளல் பக்கத்தில் தான் இருப்பார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதெல்லாம் பணம் செய்யக்கூடிய மாயம். போகக்கூடிய இடம் என்ன, நரகம். அல்லாஹ் முகம் குப்புற இவரை இழுத்து செல்லுங்கள் என்று சொல்லுவான். எனவே தனித்துவம் என்பது மக்களிடத்தில் இருக்கக்கூடாது, தனித்துவம் என்பது அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். தனித்துவம் என்பது மக்களிடத்தில் இருந்தால் நாளை மறுமையில எந்த விதமான பிரயோஜனம் அளிக்காது என்பதை சரித்திர சான்றிதழோடு பார்க்க முடியும். ஹாத்திம் தாய் என்பவர் ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்க யாரு, மிகப்பெரிய கொடைவள்ளல். அவங்க பேரை சொன்னா அரபு நாடே ரொம்பவும் அவரை பற்றி பெருமையாக இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறாங்க. ஹாத்திம் தாய், ஹாத்திம் தாய் அவர் மிகப்பெரிய கொடைவள்ளல். அவரை மாதிரி யாரும் உலகத்தில் கொடுத்த சரித்திரம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா, சரித்திரத்தில் எழுதுறாங்க, அவங்க உம்மா அந்த மாதிரி வளர்த்தாங்களாம். அவங்க உம்மாவுடைய தன்மை, அந்த செயல் அவற்றை தொடர்ந்தது. செல்வந்தர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், உயர்ந்த குலத்தில் உள்ளவங்க, நிறைய தர்மம் செஞ்சாங்க. நாமெல்லாம் கேட்போம், இப்போ நீங்கள் ஒரு தர்மம் செஞ்சிட்டோமோ, நிறைய தான் தர்மம் செஞ்சு நிறைய கொடுத்துட்டோம்பா, அந்தளவுக்கு கொடுத்தவர், ஒரு அந்தளவுக்கு பெரிய பேர் வாங்கினவர், அவர் என்ன பெரிய ஹாத்திம் தாயா அப்படின்னு கேட்பாங்க அரபு உலகத்தில். அந்த அளவுக்கு செல்வத்தில் மூழ்கியவர். ஆனால் நிறைய ஏழைகளை கவனித்தார், நிறைய தர்மங்கள் செய்தார். ஆனால் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவன் மகனார் சஹாபி அதி இப்னு அபி ஹாத்தம்,
சஹாபி கேட்கிறார் ரசூலுல்லாஹ் இடத்துல, என் தந்தை மிகப்பெரிய கொடைவள்ளலா இருந்தார். நீங்கள் நபியா அவர்களுக்கு முன்னாலே ஜாஹிலியா காலத்துல மிகப்பெரிய கொடைவள்ளலா இருந்தார். எல்லா நற்கரங்களையும் செய்தார். இறைவனை நாடி நிறைய கொடுத்தார். ஆனால் ஈமான் தான் இல்லை. அவருடைய நிலைமை என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே என்று அதி கேட்கிறார். ஹாத்திம் தாயுடைய மகனார் கேட்கிறார், இன்ன அபாக தலப ஷையன், உன் தகப்பனார் எதையோ நாடினார், ஃபாசாபஹு, அதையே பெற்றுக்கொண்டார். ஈமான் இல்லாமல் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் இடத்துல தூள் தூளா ஆக்கப்படுவதை போல முகஸ்துதிக்காக வேண்டியும் விளம்பரத்துக்காக வேண்டியும் இஹ்லாஸ் இல்லாத அமல், சும்மத்தன் ரியான், மெச்சுவதற்காக வேண்டி செய்யக்கூடிய அமலும் ரெண்டும் ஒன்றுதான் என்பதை ஹதீஸ்களை வல்லுநர்கள் ரெண்டையும் இணைக்கிறார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, ஈமான் இருக்கக்கூடிய நேரத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், ஈமான் இருக்கக்கூடிய நேரத்தில் ரியா முகஸ்துதி இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துகிறார்கள். ஈமானும் சருத்து, இஹ்லாஸும் இருக்க வேண்டும். அதுபோல ஈமான் இல்லை நிறைய செய்கிறார்கள், மாற்று மத நண்பர்கள் நிறைய தர்மங்கள் செய்கிறார்கள், அல்லாஹ் இடத்துல ஒன்றும் பயனளிக்கிறது இல்லை. அதனால தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தனித்துவம் பெற வேண்டும் என்பதைத்தான் நிறைய சஹாபாக்கள் நமக்கு கற்றுத்தராங்க. அதாவது ரபியா என்ற சஹாபி உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவம் சொன்னா இதுதானா நினைப்பீங்க. அவங்க மிக ஃபுகராவு சஹாபா, 7 சஹாபாக்கள் அவங்களும் ஒரு ஆள், அஹ்லு சுஃபா திண்ணை தோழரில் ஒரு ஆள், லைசமாலும் அவங்களுக்கு வீடு பொருளாதாரம் இல்லை, ஒரு பைத்தம் வீடும் இல்லை குடியிருக்கிறதுக்கு. ரசூலுல்லாவோட என்ன செய்வாங்க, தங்குவாங்க இரவில் பகலில். இந்த ரபியா ரசூலுல்லாவோட இரவு தங்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹித்மத்தும் செய்கிறார்கள். வறுமை உள்ள சஹாபி, வீடு வாசல் இல்லாத சஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவிலே தொழுவதற்காக வேண்டி நடுநிசையில் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழுவக்கூடிய அந்த இரவு தொழுகைக்கு உதவு செய்வதற்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார்கள். அவர்கள் கடமைகளை என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டுமோ அதற்கெல்லாம் தண்ணீரை எடுத்து கொடுக்கிறார்கள். கொடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசிக்கிறாங்க, நமக்காக வேண்டி இரவில் விழித்து உதவு செய்வதற்கும் மலஞ்சலம் கழிக்க போனால் அதற்கும் தண்ணீர் எடுத்து கொண்டு வருகிறார். ஆனால் இப்படிப்பட்ட செயலை செய்கிறார். அது நடுநிசையில், நம்ம நடுநிசையில் எழுந்திருக்கோமா? ரமதானை தவிர இந்த நாளில் எழுந்திருக்க மாட்டோம். அல்லாஹ் அவ்வளோ அளவில் அந்த மாதிரி பாக்கியத்தை நமக்கு தரல. சஹாபாக்கள் செஞ்சாங்க. அந்த ரபியாட்ட கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்காண்டி இவ்வளோ ஹித்மத் செய்கிறீங்க இரவில், எங்கிட்ட எதாவது கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன்னு சொன்ன உடனே நாமளாக இருந்தால் என்ன கேட்டிருப்போம்? அவர் என்ன கேட்டிருப்பா நம்ம நினச்சிருப்போம். பொருளாதார வசதி இல்லாத ஆள், கஷ்டப்பட்ட ஆள், வீடு வாசல் இல்லாத ஆள், ரசூலுல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மால் நிரம்ப வழிகிறது. ஆனால் என்ன கேட்டாங்க தெரியுமா? உலகத்துக்கு வந்த நோக்கம் இதுதான். நமக்கு தெரியல, துனியா தான் நமக்கு பெருசாக தெரியுது. ஏன்னா அது கண்ணால் பார்க்குறோம், ரசிக்கிறோம், புசிக்கிறோம், வாழக்கூடிய நேரத்தில் எல்லாம் அன்பிக்கிறோம். தெரியல, நமக்கு அவருக்கு போன பிறகு பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். கேட்டது ரசூலுல்லாஹ் இடத்துல, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, முராஃபகத்துக்கு ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோட நான் நண்பராக இருக்கணும். இப்படி உலகத்தில் எப்படி உங்களோட இருக்கணும், தோழமை கொண்டிருக்கணும், அதுபோல் இருக்கணும். ரசூலுல்லாஹ்வால முடியுமா? முடியல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க ரதாலிக்கு இது அல்லாத கேட்க மாட்டியா, இது எப்படி நம்ம செய்ய முடியும், அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம் அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே கொடுத்து போவதாக, அதான் வேணும் எனக்கு. சின்ன பிள்ளை எப்படி வலியுறுத்தி கேட்குமோ அதுபோல் அதுதான் வேணும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். மிகப்பெரிய சஹாபி, இரவன் நடுநிசையில் செய்யக்கூடிய சஹாபி, ஹாதிமுன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வந்து ஹித்மத் செய்யக்கூடியவர்கள் ஒரு ஆள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா, பாயினி அலா நஃப்ஸிக பி கஸரத்தி சுஜூத், அதிகமாக தொழுவுங்க, என்னோட சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கும் அந்த தகுதி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஒமை யுதீஇல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறாரோ, இன்னைக்கு கூட ஜும்மால சொன்னோம், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும்னு சொல்லிட்டு இந்த சபையில் உட்கார்ந்து விழுந்து கேட்குறோம். குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம், அதில் தான் வெற்றி இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அதனால பாதிப்பே வந்தாலும் சரிதான், உயிரே போனாலும் சரிதான், அதுதான் நமக்கு வெற்றி இருக்கிறதுன்னு சொல்கிறோம். நமக்கு இந்தியாவில் போராட்டமே, அந்த பிஜேபிக்கு நமக்கும் போராட்டமே அரசியல் போராட்டம் இல்லை, ஈமானுக்கும் பிஜேபிக்கும் தான் போராட்டம். அதாவது அரசியல்வாதிக்கு வேணால் அது அரசு ரீதியாக இருக்கலாம், ஆனால் ஈமான், இஸ்லாம், தௌஹீத் இருக்கக்கூடாது என்று இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள், மிகப்பெரிய மோசமானவர்கள், நம்மளே இருக்கக்கூடாது நசுக்கிறாங்க. ஆனால்
அல்லாஹ் ரசூலுக்காக நிற்கணும். சில நேரத்தில் நான் ஜும்மால அன்றைக்கு சொன்ன மாதிரி குடும்ப வைபவங்கள் வந்துட்டேன்னு சொன்னேன்னா நேராக இந்த குரான் சொன்னால் கொஞ்சம் அப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும், திருமணம் வச்சுக்கோங்களேன், ஒதுக்கி வச்சுட்டு கண்ணை பொத்திக்கிட்டு அப்புறம் பார்த்துருவோம்னு நினைக்கணும். ஆனால் நம் சபைக்கு வருகிறோம், ஒத்தாசையாக இருக்கிறோம், உதவியாக இருக்கிறோம், ஸ்பான்சர் செய்கிறோம், எல்லாம் செய்யணும். ஆனால் இங்கே தான் அல்லாஹ் குவைத்தில் இருக்கான், அங்கே ஊருக்கு போனால் வேற அல்லாஹ் இருப்பான் நினைச்சார்களோ என்னவோ தெரியல. இது என்ன பயனளிக்கும் சோழர்கள்? இந்த இது என்ன பயனளிக்கும்? அல்லாஹ் பேசுகிறான், எப்படி ரபியாவுக்கு கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்குமோ அதுபோல உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்பட்டால் அவர்கள் யாரோடு இருப்பார்கள்? அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், வாய்மையாளர்கள், உண்மையாளர்கள், சுஹதாக்கள், வீர தியாகிகள், வஸ்ஸாலிஹீன் நல்லடியார்கள், வஹஸ்ன உலாயிக ரஃபீகா, இவர்கள் நல்ல நண்பர்கள். அதற்கு ஒண்ணே ஒன்று, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும், குர்ஆன் சுன்னாவுடைய இதில் இருக்கணும். யார் எப்படி போனாஞ்சதான், யார் எதிர்த்தாலும் மனைவி மக்கள் எதிர்த்தாஞ்சதான், ஊரே எதிர்த்தாஞ்சதான், குர்ஆன் சுன்னால இருப்பேன். யாருக்காக வேண்டி இல்லை, எதற்காக வேண்டி இல்லை, எனக்காக வேண்டி இருக்கேன், கபருக்காக வேண்டி இருக்கேன், என்னுடைய மையத்துக்கு ஒழுங்காக ஜவாப் சொல்ல வேண்டும், அதற்காக வேண்டி நான் இருக்கிறேன். என் ஜனாசா மகிழ்ச்சியாக போக வேண்டும், அதற்காக வேண்டி இருக்கிறேன். நான் கபரு விசாலம் அடைய வேண்டும், அதற்காக வேண்டி இருக்கிறேன். சொர்க்கத்துக்காக வேண்டி இருக்கிறேன் அப்படின்னு இருக்கணும். தனித்துவம் எல்லா சஹாபாக்கள் ரசூலாட்ட பெற்றாங்க. காரணம் என்ன? ரசூலா சொல்லலை, வஹியுடைய காலகட்டம். ரசூல் பேசுவதெல்லாம் வஹி என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பறைசாட்டுகிறான். அருமைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்குறாங்க. என்ன அந்தஸ்து தெரியுமா? அலி அவர்களே, என்னிடத்துல மர்மனானும் கூட, அலி அவர்களே என்னிடத்துல நீங்க எந்த அந்தஸ்தை பெற்றிருக்கீங்க தெரியுமா? ஹாரூனும் மூசாவும் எப்படி நபியாக இருந்து அந்தஸ்தை பெற்றார்களோ அதுபோல என்னிடத்துல நீங்கள் அந்தஸ்தை பெற்றிருக்கீங்க. ஆனால் எனக்கு பின்னால் நபி கிடையாது. இதெல்லாம் காரியானிக்கு பயங்கர அடி. அந்த வார்த்தையை சொன்னவங்க அடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா வஹி பேசுவதெல்லாம் அவங்க சொந்த கருத்தை இல்லை. அதனால அந்தஸ்தால் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் செய்து காட்டினாங்க. யுத்தங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் போர்பட தளபதியாக தான் மருமகனாக அனுப்புவாங்க. காரணம் என்ன? எல்லோருடைய நன்மை அவருக்கும் கிடைக்க வேண்டும். ஹைபர் அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், இந்த கொடியை நான் ஒரு மனிதர்கிட்ட கொடுக்க போகிறேன், அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அவருடைய தூதரையும் நேசிக்கிறார், அவரின் கரத்தால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை உலகத்திலே நாட்டப் போகிறான். அதனாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஆளு கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் இயங்கினார்கள். அருமைக்குரியவர்களே, துன்யாவை நாடி போகின்றோமே, உலகம்தான் கெதி என்று நினைக்கிறோமே, பொருளாதாரம் தான் கெதி என்று நினைக்கிறோமே, எதற்கு? வாழ்வா அதாவது மரணமா என்பது தெரியாது, ஷஹீதாகுவார்களா திரும்பி வருவாரா தெரியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல அந்தஸ்து வேண்டும் என்ற அடிப்படையில் இப்படியாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கையில் கொடுக்கப்படும். இந்த சஹாபாக்கள் கிடைக்கல. இது ஆட்சி அதிகாரமா? நாளை மறுமைக்காக உள்ளது. அதனாலே எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எந்த அந்தஸ்தில் இருந்தார்களோ அந்த அந்தஸ்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இறைவனிடத்தில் தனித்துவம் பெற்றார்கள். ஒவ்வொரு சஹாபி அலி ரலியல்லாஹு தஆலா மட்டுமல்ல, அபூ உபைதா எடுத்துக்கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், இன்ன லிகுல்லி உம்மத்தின் அமீனன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நம்பிக்கையாளர் இருந்தாங்க. என் சமுதாயத்தில் நம்பிக்கையாளர் யாருன்னு சொன்னால் அபூ உபைதா தான். இன்னைக்கு நம்பிக்கைக்கு யாராவது பாத்திரமா சொல்ல முடியுமா? பெரிய தாடி வச்சிருப்பான். ஆனால் தாடி வைக்கிற குற்றம் இல்லை, அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்தக்கூடியது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, அப்படி பேசக்கூடாது. ஆனால் வச்சிருக்கோம், ஏன்னா ஒரு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நம்ம வாழணும்னு சொல்லி வச்சிருக்கோம். அதுபோல நற்பமான ஈமான் இருக்கும், அதுபோல எல்லாம் பேசுவோம், குர்ஆன் சுன்னா பேசுவோம். ஆனால் அமானிதத்துக்கு மோசடி அடிப்பதில் நாம தான் முதல் ஆள். ஆலிம்களும் விதிவிலக்கு அல்ல, தாயிகளும் விதிவிலக்கு அல்ல, ஏமாற்றுவதில், இந்த அமானத்துக்கு மோசடி செய்வதில். ஆனால் இந்த பேரை நம்ம பெற்றிருக்கோம். பெற்றால் இறைவனிடத்தில் தனித்துவம் பெற்றிருக்கணும் அர்த்தம். என்றால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் உண்மையாளர் என்ற பெயர் எடுத்தாங்க, அல்லாஹ் இடத்துல சித்திக் என்ற பெயரை எடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டம் கொடுத்தாங்க, புகாரி ஷரீஃபில் பார்க்குறோம். ஆனால் காரணம் என்ன? அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. நம்ம எவ்வளோதான் உண்மையை பேசணும், பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட நம்மளை அறிந்தோ அறியாமலோ சில நேரத்தில் என்ன செஞ்சணும், இதுலேயும் நம்ம என்ன செய்யறோம், தவறு எடுத்துடுறோம். இப்படி ஒன்றொன்றாக பார்க்கலாம். அதே சமயத்தில்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அல்லாஹ் தனித்துவமாக சிலர்களை அறிமுகப்படுத்தினது பெருமானாருடைய நாவல் மூலமாக ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மையத்தினி பி ஹபரில் கௌம் அஹ்ஸாப் யுத்தத்தில், ஹந்தக் யுத்தத்தில் ரெண்டு ஒன்று தான். அகல் யுத்தம் சொல்லுவோம், ஹந்தக்கில் அஹ்ஸாப் கூட்டுப்படை. அந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினால் சுபைர் தான் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி கேள்வி வைக்கிறாங்க, இந்த எதிரிகள் இடத்துல உளவு பார்த்து வந்து செய்திகளை சொல்லக்கூடியவர் நம்ம இடத்துல யாராவது இருக்கிறாரா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. உடனே சுபைர் அலி அந்த நன்மைக்கு எப்படி முந்துறாங்க பாருங்க. ஏன்னா எதிரி இடத்துல போனால் சாதாரணமாக விடுவாங்களா? உளவு பார்த்துட்டு வர முடியுமா? சுபைர் அலி அதை நான் சொல்கிறாங்க. திரும்பவும் கேட்குறாங்க, சுபைர் அலி அதை நான் சொல்கிறாங்க. திரும்பவும் கேட்குறாங்க, மூணாவது தடவை சுபைர் அலி அதை நான் சொல்கிறாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் ஒரு பட்டத்தை சொல்கிறாங்க, இன்னலி குல்லி நபியின் ஹவாரி, ஒவ்வொரு நபிக்கும் வந்து தனிப்பட்ட உதவியாளர் இருக்காங்க. எனக்கு தனிப்பட்ட உதவியாளர் அதாவது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை புகாரி என்ற நூல் வழியாக பார்த்தோம். ஆனால் இப்படி மார்க்கத்துக்காக வேண்டி என்ன சாதனை செஞ்சிருக்கோம், என்ன நம்ம செய்திருக்கோம் என்பதைத்தான் இந்த தருணத்தில் நம்ம பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கோம். இப்படியாக ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்துவம் சொல்லப்பட்டது. ஹுசைமா என்ற சஹாபி, அவருக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, 2 பேர் சாட்சி சொன்னா அவர் ஒரு ஆள் இடத்துல இருக்காங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்துவமாக ஒரு மனிதனையும் பேசினார்கள். அதுபோல ஹுதைஃபா எடுத்துக்கொண்டால் அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்து. என்ன அந்தஸ்து சொன்னா, சாஹிபு சிர், ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவர். இன்னைக்கு ரகசியம் நான் உங்கள்கிட்ட போய் சொல்றேன்னா, இது ஒரு ரகசியம், நீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அடுத்து அவர் என்ன செய்வார், ஒரு முகமதோ ஒரு அகமதோ யாரும் அப்படி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், யாரோ பேர் வெளியே உள்ளால் அவர் என்ன செய்வார், இப்படி தான்ப்பா சொன்னார், ஒரு ரகசியமாக யார்கிட்டையும் சொல்லக்கூடாதான். அப்படி வந்து வீடு வீடாக போய் 10 வீடு போய் இந்த பக்கம் அந்த பக்கம் போனால் 20 வீடு தாண்டியே போயிடும் அந்த சைடில் ஒன்று. ஏன்னா இப்படி ஆகிடும். இதுதான் நம்ம நிலைமை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக் லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இதை மறைச்சு வைங்க, இவங்கெல்லாம் முனாஃபிக்குங்கள் பட்டியலை, அஸ்மாவுல் முனாஃபிகீன், முனாஃபிக்குடைய பட்டியலை கொடுக்குறாங்க. எந்த சஹாபிக்கும் சொல்லலை. ஏன் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க? பார்க்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யார் எந்த விஷயத்தில் தனித்துவம் பெறுவார் என்பதை பார்த்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அதாவது இவங்கெல்லாம் முனாஃபிக்குடைய பட்டியலில் இருக்காங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வோட முன்சஃப்ல தொழுதவங்க யாரு? முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ்வோட முன்சஃப்ல தொழுதவங்க. என்ன செஞ்சாங்க? அவங்க மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுவாங்க. அது ஒன்று நம்மள்ட்ட இல்லை, வேணால் நம்ம அடிச்சு சொல்லலாம். மற்றதெல்லாம் மக்கள் பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம் என்ன செஞ்சாலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முனாஃபிக்கினுடைய பட்டியலை அவர் கையில் கொடுத்துருக்காங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கொடுத்தாங்க. நீங்கள் அதை வந்து யாருக்கும் அறிவிக்கக்கூடாது என்ற அடிப்படையை தான் அந்த சிறுவை சொன்னாங்க. இது மகத்தான சிறு, இதில் வந்து நம்ம அறிவிச்சிட்டா மிகப்பெரிய குழப்பம் உள்ளுக்குள்ளே இருந்தே வந்துடும் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க. ஆனால் அந்த சஹாபி உயிர் பிரியும் வரை யாரிடத்துலையும் சொல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ரகசியத்தை மறைத்தார்கள் என்பது. அப்படி எல்லா வகையிலும் நம்ம தனித்துவம் பெற வேண்டும் என்பது மார்க்க நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இடத்துல உயர்ந்தவர்கள் அருமையான சஹாபாக்கள். உயர்ந்தவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இடத்திலே மிகப்பெரிய தனித்துவம் பெற்றார்கள், மக்களிடத்தில் இல்லை. அதனால தான் இன்றைக்கும் பேசும் பொருளாக இந்த மேடை என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் அவருடைய செயல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு பொன் எழுத்துக்களால் இன்றும் வர்ணிக்கப்படுகிறது. உங்களுக்கு நான் சொன்னேன், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொன்னேன். அவங்க மிகப்பெரிய அல்லாஹ் இடத்துல அந்தஸ்தை பெற்றாங்க. அவங்க பெற்ற மாதிரி யாரும் பெற முடியாது என்ற அளவுக்கு ஹதீஸில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் பேசுகிறாங்க, சபையில் உட்காந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யார் தொழுகிறார்களோ மறுமையில் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நேரத்தில் தொழுகைக்குன்னு ஒரு வாசல் இருக்கும், அந்த வாசல் வழியாக தொழுகையாளி அழைப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாடம் நடத்துகிறாங்க, சொல்கிறாங்க. அதுபோல் வந்து யார் ஜிஹாத் செய்தாரோ நாளை சொர்க்கத்தில் நுழையும் போது ஜிஹாதுக்குன்னு ஒரு வாசல் பாபு இருக்கும், அந்த வழியாக அவங்க வருவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு மரியாதை, விஐபி மாதிரி அந்த மாதிரி வருவாங்க. அப்படி யார் ரமதானில் நோம்பு நோற்றார்களோ அவங்க ஒரு வாசல் வழியாக வருவாங்க, அது ரையான் என்று சொல்லப்படுகிறது. அந்த வாசல் வழியாக அல்லாஹ் வருக என்று அல்லாஹ் வரவேற்பான், மலக்குமார்கள் வரவேற்பார்கள். அதுபோல சதக்கா யார் செய்கிறார்களோ
பாபு சதகா, சதகாவுடைய வாசல் வழியாக வருவாங்க, அவங்கள வணக்கமாக நின்று அப்படி வரவேற்பாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே, ஒரு மனிதன் எல்லாத்தையுமே செஞ்சிட்டாரு, அப்போ இக்கட்டான சூழ்நிலையில் எல்லா வாசல்ல இருந்து தானே அல்லாஹ் அழைக்கணும், அப்படி செய்வானா என்று கேட்குறாங்க. பெருமானார் நாம் அல்லாஹ் அப்படி செய்வான் என்று சொல்லிட்டு அமைதியாக இருக்காம பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், வார்ஜு அந்த கூன மின்ஹும், அதில் ஒரு ஆளா நீங்களும் வருவி என்று நான் ஆதரவு வைக்கிறேன். சொன்னது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் செய்து காட்டினாங்க. ஒரு நாள் வேணால் செய்யலாம், யதார்த்தமாக செய்யலாம், அதனால் வாழ்க்கை முழுக்க செய்து காட்டினார்கள் அபூபக்கர் சித்திக். ரசூல் எப்படி ஆசைப்பட்டார்களோ, ரசூல் வஹி மூலமாக பேசுகிறாங்க, இவங்க எப்படி தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி செய்த மாதிரி, அப்படி சொன்ன மாதிரி அபூபக்கர் சித்திக் வாழ்ந்து காட்டினாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற சபையில் கேட்குறாங்க, மன் அஸ்பஹ மின் குல்லி யௌமம் ஸாயிமன், இன்றைய நாள் நோன்பு நோற்றவர் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் பதில் யார்கிட்டே வரல. ஆள் அபூபக்கர் ஆன நான் நோன்பு நோற்றேன் என்ற நாள். யதார்த்தமான கேள்வி, திட்டமிட்ட அவர் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இப்படி கேட்பாங்க, இன்றைய நாள் யாராவது ஜனாசாவில் கலந்து கொண்டார்களா, ஜனாசாவை பின்பற்றினார்களா, ஜனாசா தொழுதார்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் எங்கேயும் பதில் வரல. ஆள் அபூபக்கர் ஆனா அபூபக்கர் சொல்றாங்க, நான் செய்திருக்கேன். ஃபமன் அதாமல் மின்கும் யௌம மிஸ்கீனா, இன்றைய நாள் யாராவது ஏழைக்கு உணவளித்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி கேட்பாங்க தெரியாது, சபை அமைதியாக இருக்கிறது. கால அபூபக்கரான அப்படின்னு சொன்னாங்க. ஃபமன் ஆத மின்கும் யௌம மரீலா, யாராவது நோய் விசாரிக்க சென்றிருக்கிறீர்களா இன்றைய நாளிலே? பதில் இல்லை. கால அபூபக்கரான நான் போயிருக்கேன் அப்படின்னு எல்லா செயலும் அபூபக்கர் சித்திக் செஞ்சாங்க. இப்பொழுதுதான் பெருமானார் பட்டத்தை சூட்டுகிறார்கள். யார் நாவினால் வந்தால் அல்லாஹ் உண்மைப்படுத்துவானோ, யார் நாவினால் வந்தால் ஈருலகத்திலே ஜெயம் பெறுவோமோ, வெற்றி பெறுவோமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்படி எல்லா காரியங்களும் ஒரு ஆள்கிட்ட ஒன்று கூடிட்டா சொர்க்கத்தில் நுழைவை தவிர வேறு வழியே இல்லை என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறைசாட்டினார்கள். சாதாரணவர்களா, அல்லாஹ் இடத்துல தனித்துவம் பெற்றவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரத் செய்வதில், ஈமான் கொள்வதிலே முதல் ஆள். ஹிஜ்ரத் செய்தலையும் ரசூலுல்லாஹ்வோடு தனித்து என்ன செஞ்சாங்க, செய்திருக்கிறாங்க. அப்போ தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்தான். இன்னைக்கு நம்ம காட்சியாக என்ன செய்கிறோம், பார்த்துட்டு வரோம். பாரு சவுருக்கு சொல்கிறோம், பார்த்துட்டு வரோம். எத்தனை தடவை உம்ராவுக்கு போனாலும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அது ஒரு படிப்பினையாக கூட இருக்கலாம். இன்றைக்கி உம்ராவுக்கு போகிறதே, எல்லாம் கூட்டு போகிறதே வெறும் அந்த உம்ராவை ரெண்டாக பட்சமாக வச்சு எல்லாம் சுற்றுலா மயமாக்கி எல்லா இடத்துக்கும் போகிறதா இருக்குது. இந்த மாதிரி இஸ்லாமிய சான்றிதழை பார்க்குறது தவறல்ல, அது மூலமாக படிப்பினை பெறலாம். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ்வோட ஹிஜ்ரத் செய்து போகிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் ஆறு சவுரில் தங்குறாங்க. ஏன்னா எதிரிகள் விரட்டிட்டு வராங்க. அதனால் மறைவான இடத்துல போய் அந்த குகைக்குள்ளே போய் பூந்துடுறாங்க. பூந்த உடனேயே ஆனால் அந்த நேரத்தில் எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, எதிரிகள் துரத்திட்டு வந்துட்டாங்க, நம்ம கீழே இருக்கோம், அவங்க பாதங்களை பார்த்தா நம்ம தலை தெரிஞ்சிடுமே, நம்ம பாதத்துக்கு மேலே தான் அவங்க இருக்குது. அல்லாஹ் எப்படி கண்ணை மறைச்சான் பாருங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் ஆகிவிட்டால் அல்லாஹ் நமக்காக வேண்டி ஆகிவிடுகிறான். அதனால இப்போ பார்த்தனா அவங்க காலை பார்த்தாலும் போதும், எதிரிகள் அவங்க காலை பார்த்தா நம்ம தலை தெரியுமே, நம்ம 2 பேர் இருக்கோமே, மாட்டிக்கொள்ளுமே என்ற கருத்துப்பட கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ் நம்மோடு இருக்கான், நம்ம 2 பேரோடு இருக்கான். அல்லாஹ்வும் சாலிசுஹுமா, நம்ம 2 பேர் மட்டும் இல்லை, யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கான். இந்த நேரத்தில் உங்களுக்கு கேள்வி பிறக்கலாம், அல்லாஹ்வுமாக்கும், அல்லாஹ் நம்மளை பார்த்து பேசுகிறானே, உங்களோட இருக்கேன்னு சொல்கிறானே, அது பொதுவானது, இது ஹுசூசி, இது ஹாஸ். அல்லாஹ் தனித்துவமாக சொல்லி காட்டுறான். ரசூலோடையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவோடையும் அல்லாஹ் இருக்கிறான் சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். இது யகூலி சாஹிபி, தன் தோழர் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு சொன்னார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்படாதீங்க என்று சொன்னான். இது எந்த மாதிரி இருக்குன்னா, தஃசீர்களை வல்லுநர்கள் வசனத்தோடு எப்படி சேர்த்து பார்ப்பார்கள் சொன்னால், ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்தையே தஃசீராக கொண்டு வருவாங்க. அதான் அருமைக்குரியவர்களை சொல்லி காட்டுறாங்க.
இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொன்ன மாதிரி இருக்குது. நபியுடைய அந்தஸ்துக்கே போயிட்டாங்க அபூபக்கர் சித்திக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆலா லா தஹாஃபா, ரெண்டு பேரும் நீங்க பயப்பட வேண்டாம் மூசா அவர்களே ஹாரூன் அவர்களே என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இன்னனி மாக்குமா, உங்க ரெண்டு பேரும் நான் இருக்கேன். அந்த அந்தஸ்தை யார் தனித்துவமா பெற்றார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பெற்றார்கள் என்பதை தஃசீர் உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். ஏன்னா அல்லாஹ்வோடு அந்த அளவுக்கு இபாதத்தில் நெருக்கத்தை பெற்றார்கள். எந்த அமலையும் சாதாரண அமலாக துச்சமாக நினைத்து, அற்பமாக நினைத்து, சாதாரணமாக நினைத்து, சுன்னத்து தானே அது தானே இருக்காது அபூபக்கர் சித்திக்கிட்ட. ஏன்னா அறிவிலையும் அவர்கள் தான் முதிர்ச்சி அடைந்தார்கள். அறிவு என்பது நீங்கள் படிப்பதனாலேயோ கேட்பதனாலே மட்டும் அறிவு அல்ல. அறிவு என்பது அல்லாஹ் கொடுப்பது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம், அல்லாஹ்வின் புறத்திலே இல்மு கிடைக்கும், நாம் படிக்காமலே கிடைக்கும். அதற்கு அல்லாஹ் போடக்கூடிய ஷரத்து சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்க, வயஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வே ஆசானா இருப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். படிப்பதனாலே கேட்பதனால மட்டும் இல்லை, அல்லாஹ் ஞானத்தை நமக்கு தருவான் அல்லாஹ்வோடு சேர்ந்து இருந்தால். அப்படிப்பட்ட அறிவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெற்றார்கள் என்பதை இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த நோயில மரணித்தார்களோ அந்த மரண படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மிம்பரில் உரையாற்றுறாங்க. கடைசியாக மிம்பரில் உரையாற்றுறாங்க. உரையாற்றும் போது சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு அடியாரை 2 சான்ஸ் கொடுத்துருக்கான், 2 வாய்ப்பு கொடுத்துருக்கான். எதனால் அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அந்த அடியாருக்கு அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தினுடைய அலங்காரமும் உலகத்தையும் தேர்ந்தெடுத்து கொண்டால் உலகத்தில் இருக்கலாம், மறுமையுடைய பாக்கியங்கள் வேணும் என்று சொன்னால், ஆகிரத்துடைய பாக்கியங்கள் வேணும் சொன்னால் ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் ஒரு அடியாருக்கு சொன்னான் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரு எவர் என்னன்னு சொல்லலை, முபஹமா இருக்குது, மூடலா இருக்குது, தெளிவாக இல்லை. ஆனால் அபூபக்கர் அழுகிறார், அழுகிறார். சஹாபாக்களை ஒன்றும் புரியல. ரசூலுல்லாஹ் ஏதோ பேசுகிறார்கள், அபூபக்கர் சித்திக் ஏன் அழுக வேண்டும் என்ற சிந்தனை தான் ஓடுகிறது. உடனே அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, யா ரசூலே, எங்க தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அழுததோடு சொல்றாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, அந்த முஹையர், அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர் யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் தான் விளங்கிட்டாங்க. சபையில் சொல்லலை, அல்லாஹ் அறிவித்து கொடுக்குறான். அப்போ சஹாபாக்கள் பின்னால தெரியுது, அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆலமுனாபிஹி, எங்களை விட அறிவிலே முதிர்ச்சியாக உள்ளவர்கள், மார்க்க ஞானத்திலே அல்லாஹ் கொடுக்கிற ஞானத்தை அவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற செய்தியை அந்த இடத்துல பதிவு செய்தார்கள். அதனால தனித்துவம் இப்படி இருக்க வேண்டும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இதிலே சொல்றாங்க, அந்த இறுதி உரையிலே சொல்றாங்க, எந்த மரணப்படுக்கையில் சொல்றாங்க, ஆரம்பத்தில் உள்ளவங்களை கடைசி காலம் மறக்கக்கூடாதுங்க. இது அரசியல் இல்லை. அரசியல் இருந்ததுன்னா 1970 இருந்தாங்கன்னா 60 இருந்தாங்க, தொலைஞ்சி போன்னு சொல்லுவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண தருவாயில் எந்த நோயில் இருந்தாங்களோ அதே மின்பரில் நின்று சொல்கிறாங்க, நீ அபூபக்கர் சித்திக் அவர்களை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. சில இடத்துல தாரிகூனி, அவரை மன்னிச்சிருங்க, அவர் எது சொன்னாலும் மன்னிச்சிருங்க. காரணம் என்ன தெரியுமா, அவர் எனக்கு பெரும் உதவியாக இருந்தார், இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பெரும் உதவியாக இருந்தார். அவருடைய சொத்து தான் அவருடைய பொருளாதாரம் தான் இந்த மார்க்கமே முழு உலகத்திற்கும் பரவதற்கு மிகப்பெரிய காரணமாக அல்லாஹ் ஆக்கினான். அவர்கள் விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அவருடைய சுஹபத் இருக்கிறது நட்பு, அதை மாதிரி அதுக்கு நிகரே இல்லை என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் தான் சொல்வதாக இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தனித்துவம் பெற்றால் எப்படி பெறணும், நம்ம வாழ்ந்தாலும் 4 பேர் நம்மளை நல்லதை சொல்லணும், நாம் மரணித்தாலும் நல்லதை சொல்லணும். அப்படி சொன்னால் நம்ம சொர்க்கத்துக்கு உள்ள வாய்ப்பு பெற்றவர்களாக ஆயிடுவோம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது ரசூலுக்கு என்ன அந்தஸ்து கிடைச்சதோ அடுத்தபடியாக அபூபக்கர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் அவரை முன்னிலைப்படுத்தப்பட்டது. இப்னு தகினா உங்களுக்கு தெரியும், புகாரில் நீண்ட நெடிய ஹதீஸ், அதே 1 மணி நேரத்துக்கு பேசலாம், அந்த அளவுக்கு பெரிய ஹதீஸ். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, அபூபக்கர் சித்திக்குடைய காலத்தில் வாழ்ந்தவர். ஆனால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் முஸ்லீமாக இருக்காங்க. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டம். அதில் துணுக்கம் மட்டும் சொல்கிறேன்.
அபூபக்கர் சித்திக் அவர்கள் வெளியே போகிறாங்க. ஏன்னா தொந்தரவு தாங்க முடியலை, எதிரிகளுடைய சூழ்ச்சி, எதிரியுடைய தொந்தரவுகள் தாங்க முடியல. நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்குது. இந்தியாவில் எப்படி அதிகமாகுதோ இந்த ஓட்டு எடுப்பு சீர்திருத்தமே நம்மளை ஒழிக்கிறதுக்காண்டி வந்தது. எப்படி நம்மளை நினைக்கிறானோ அதை விட மோசமாக இருந்தது. அபூபக்கர் சித்திக் தாங்க முடியாமல் என்ன செஞ்சாங்க, நீங்களும் வேண்டாம் அவங்க ஊரும் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அப்போ இந்த இப்னு தகீனா நான் வழியில் பார்த்துக்க, எங்கே நீ இறைவனை வணங்க போகிறேன், பூமி விசாலமானது, எல்லாம் வணங்கணும், வணங்க விட மாட்டேறாங்க அப்படின்னு சொன்னோடனே இப்னு தகீனா சொல்கிறாரு, உங்களை போன்றவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியவும் போகக்கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது, ரெண்டுமே கூடாது. யார் கொடுக்கறது, யார் சான்றிதழ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். ஆனால் ஏன் தெரியுமா காரணத்தை சொல்கிறார். இப்படி நம்ம என்னமா தனித்துவம் பெற்றுப்போமா? இல்லாதவருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறீங்க, சத்தியத்துக்கு உதவியாக இருக்கீங்க. எனவே நான் அடைக்கலாம் தரேன், வாங்க சாதாதர்கள்ட்ட போய் நான் பேசுகிறேன், குஃபார் குறைசியுடைய தலைவர்கிட்ட நான் பேசுகிறேன், நானும் ஒரு கூட்டத்துக்கு மிகப்பெரிய தலைவன் தான், ஆனால் நான் பேசினால் கேட்பார் என்று சொன்ன உடனே அப்படியா, அவர் தொழுகணும், ரகசியமாக தான் தொழுகணும், அவர் குர்ஆன் ஓதணும், ரகசியமாக தான் வீட்டில் வச்சுக்கணும். இவர் பிரச்சாரத்தை வெளியே கொண்டு வந்தால் எங்கள் ஆண்களும் பெண்களும் எங்கள் பிள்ளைகளும் என்ன செய்யணும், குழம்பி இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க என்ற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி அமைதியாக எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இந்த ஹதீஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், எந்த அளவுக்கு எதிரிகளிடத்தில் நட்பேறு பெற்றார்கள், எந்த அளவுக்கு தனித்துவம் பெற்றார்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்தார் என்பதுதான் அபூபக்கர் சித்திக்குடைய வரலாறுலேருந்து தெரிகிறது. அதனால ஒவ்வொருவருமே அல்லாஹ் இடத்துல தனித்துவம் பெற்றாங்க. சும்மா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரலியல்லாஹு அன்ஹு வரதா அன்ஹு நம்மள மாதிரி மனுஷன் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது. அல்லாஹ் கொடுத்த சான்றிதழ் அது உண்மையாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் முந்தியவர் தான். அல்லாஹ் சொல்கிறானே வஸ்ஸாபிகூன் முந்தியவர்களுக்கு முந்தியவர் அந்தஸ்து தான் என்ன சொல்கிறானே. அது சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அப்துர் ரஹ்மான் அவுஃப் யார், மிகப்பெரிய சஹாபி. அவர் யார், மிகப்பெரிய சஹாபி மட்டுமல்ல, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் அவருக்கும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கும் காலித் இப்னு வலீத் யார், சைஃப் மின் சைஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்று போற்றப்பட்டவர் மனிதன் தானே. ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கும் காலித் இப்னு வலீதுக்கும் ஒரு சின்ன சச்சரவு வந்துடுது. வாய் தரார் வந்தவுடனே கொஞ்சம் திட்டிடுவாங்க இல்லையா, திட்டி போட்டாங்க. என்ன திட்டினாங்கன்னு இல்லை ஹதீஸில். உடனே நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கும் மூலமாக சொல்கிறாங்க, அவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், அதுக்கு பின்னால் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் பெருமானார் இந்த இடத்துல தான் உரையாற்றுறாங்க, லா தசுப்பு அஹத மின் அஸ்ஹாபி, என் சஹாபாக்களை யாரையுமே திட்டிடாதீங்க. என்ன தெரியுமா, ஃபைன்ன அஹதுக்கும், உங்களில் ஒரு ஆளு லவ் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ஸஹபன், உஹது மலை அளவுக்கு தங்கம் இருக்குது, கற்பனைக்கு பேச்சுக்கு வாதத்திற்கு, அது நீங்க இறை வழியில் செலவழிச்சாலும் அவங்க செலவழிச்சாங்களே ஒரு முத்துல அந்த 2 கை நிறைய தான் முத்து, இதற்கு ஈடு இணையாகாது. அரை முத்து செலவழிச்சாங்களே, ஒரு கை அளவுக்கு தர்மம் கொடுத்தாங்களே, அதற்கு ஈடு இணையாகாது என்றது இங்கே கவனிக்க வேண்டியது. என்ன, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் முற்படுத்துகிறார்கள். காரணம் என்ன, ஆரம்ப கால சஹாபி மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி இறை பணியிலே அவர்கள் ஆற்றிய பணி இருக்கிறதே, அது ஈடு இணையாகாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்டாங்க, வஹியை கொண்டு சென்றாங்க, சுன்னத்தை நிலைநாட்டினாங்க, வஜாஹத ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் எல்லா சஹாபாக்கள் ஜிஹாத் செஞ்சாங்க. இன்னைக்கு குவைத்தில் நின்று நம்ம பேசுகிறோன்னு சொன்னோம்னா, இந்த தீன், இந்த தாவா பரவுவதற்கு எல்லா சஹாபாக்கள் காரணமாக இருந்தாங்க. இக்கட்டான சூழ்நிலையில், உயிர் பிரியக்கூடிய கட்டத்தில், கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாங்க. இந்த ஹதீஸை எழுதிட்டு ஹதீஸுக்கு விளக்கம் தரக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முத்தகத்தீமான அந்த அப்துர் ரஹ்மான் அவுஃபை திட்டியதை ஹாலித் அவர்களுக்கு மட்டும் சொல்லலை, இந்த சமுதாயத்தில் பின்னால் வருவார்களே அவர்களுக்கு தான் சொன்னார்கள். முகாத்த முன்னிலை என்ன காலித் இப்னு வலீதா இருக்கலாம், ஆனால் செய்தி யாருக்கு, நம்மை போன்றவர்களுக்கு என்பதை கண்ணியத்திற்குரிய இமாம்கள் பதிவு செய்கிறார்கள். காரணம் என்ன, கஷ்டமான வாழ்க்கை, கஷ்டமான சூழ்நிலை, சாப்பாடு கிடைக்காம இந்த ஜும்மா அவர்கள் சொன்ன மாதிரி இலைதுளைகளை சாப்பிட்டார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் சாப்பிட்டுட்டு அவர்களுக்கு பாத்ரூம் போகக்கூடிய நேரத்தில் எப்படி ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அதுபோல விட்டை போடுமோ அது போல இருந்தது. அந்த அளவுக்கு கஷ்டத்தில் கூட இஸ்லாத்தை விடலை, அந்த அளவுக்கு நேசித்தார்கள். அதனாலே
தனித்துவம் என்பது அல்லாஹ் இடத்தில் அவர்களுக்கு தனி மரியாதை இருந்தது. அவர்களை யாரையுமே நீங்கள் ஏசி விடாதீர்கள் என்ற அளவுக்கு நபிகள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? காலித் இப்னு வலீத் பெரிய ஆள், அவங்களும் ஆரம்பத்தில் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அவர் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னாலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நீங்கள் அதற்கு பின்னால் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க. அப்படிப்பட்ட தியாகியை போய் நீங்கள் திட்டலாமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டனம் செஞ்சாங்க. அல்லாஹும் பேசுகிறான். அந்த இடத்துல ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், லா யஸ்தவி, ஒரு காலமும் லா யஸ்தவி மின்கும், ஒரு காலமும் நீங்கள் சமமாக முடியாது. மன் அன்ஃபக மின் கபில் ஃபத்ஹி, ஃபத்ஹி மக்காவுக்கு முன்னாலே யார் நல்ல வழியிலே செலவழித்தார்களோ, வகாத்தல ஃபத்ஹி மக்காவுக்கு முன்னாலே மக்கா வெற்றிக்கு முன்னாலே யார் போரிட்டார்களோ அவர்களும், அவர்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்குது? உலாய்க்கு ஆவமும் தெரிஞ்சா அவர்களுக்கு அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. யாரை விட மினல்லதீன அன்ஃபகு மின் பாதி வகாத்தல், ஃபத்ஹி மக்காவுக்கு பின்னால யார் யாரெல்லாம் நல்ல வழியிலே செலவழிக்கிறார்களோ, ஃபத்ஹி மக்காவுக்கு பின்னால யார் யாரெல்லாம் யுத்த களத்தில் கலந்து கொள்கிறார்களோ அவருடைய சிறப்புக்கு ஈடு இணையாகாது. யாருடைய சிறப்புக்கு? ஃபத்ஹி மக்காவுக்கு முன்னாலே வந்தார்களே, அவருடைய எல்லையை, அவருடைய அந்தஸ்தை, அவருடைய மரியாதையை அல்லாஹ் இடத்துல ஃபத்ஹி மக்காவுக்கு பின்னால் உள்ள அந்த செலவழித்தவர்களோ யுத்தம் செஞ்சவங்களோ ஈடு இணையாக முடியாது என்ற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதாங்க கவனிக்கணும். ஒக்குல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகிய வாக்குறுதியை கொடுத்திருக்கான், அதை பெற்றுக்கொள்வார்கள். எனவே சஹாபாக்களுடைய செய்தியை கேட்கிறோம், நபிகளாருடைய செய்தியை கேட்கிறோம். இன்றைக்கு வீர வசனம் பேசுகிறார்கள். ஹும் ரிஜால் நஹ்னு ரிஜால், நாம மனுஷன் தான், அவங்க மனுஷன். சஹாபாக்கள் அவங்க வாழ்ந்து காட்டணும்ல, அல்லாஹ் அப்படித்தானே பேசுகிறான். எனவே அருமைக்குரியவர்களே, இஹ்சானிலே அவர்களை தொடர வேண்டும். இஹ்சான்னா எப்படி நல்லமல் செய்தார்களோ, எப்படி இபாதத்தில் வீரநடை போட்டார்களோ, ஈமானிலே முன்னோடியாக இருந்தார்களோ அந்த ஸலஃபு ஸாலிஹீன் சஹாபாக்கள், அவர்கள் விஷயத்திலே நம்ம முன்மாதிரி எடுத்தோம்னால் அல்லாஹ் இடத்திலே நாளை மறுமையிலே இம்மையின் தனித்துவம் பெற முடியும் என்பதைத்தான் இந்த பாடங்களும் படிப்பினைகளும் இந்த ஹதீஸ்களும் இந்த ஆயாத்துகளும் நமக்கு உணர்த்துகிறது என்பதை அருமைக்குரியவர்களை இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரக்கூடிய மாபேதவை சொல்லி காட்டுகிறார்கள். நம்ம எத்தனை செலவழித்தோம், எவ்வளவு ரூபா செலவழித்தோம் என்பது முக்கியமல்ல, பல ஆயிரம் தீனார் கொடுத்தது முக்கியமல்ல, எந்த நேரத்தில் கொடுத்தோம், எப்படி கொடுத்தோம், அதான் விசேஷம். கஷ்டமான நேரமா, துன்பமான நேரமா, துயரமான நேரமா, அந்த நேரத்தில் தாவாவுக்கு உதவி செய்தோமா, தீனுக்கு உதவி செய்தோமா, குர்ஆன் சுன்னாவுக்கு உதவி செய்தோமா, மர்கஸுக்கு உதவி செய்தோமா, அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறான். நம்பரை பார்க்கவில்லை. இக்கட்டான சூழ்நிலையிலே தோள் கொடுத்தவர்கள், உதவி செய்தவர்கள், மார்க்கத்துக்காக உயிரை கொடுத்தவர்கள், தன்னுடைய சொத்துக்களை இழந்தவர்கள் அருமை பெருமக்கள், சத்தியவான்கள், அருமை சஹாபாக்கள் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே பதிவு செய்கிறான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த தீன் இருக்க கொஞ்சம் நபர்களை கொண்டு தான் உருவாச்சு, கடைசியில் அப்படிதான் முடிய போகுது. அல்லாஹ் தஆலா அதை நம்மளை ஆக்கி வச்சிருக்காங்க. அல்லாஹ் இடத்துல நம்ம மனசாட்சியோடு சொல்லுவோம். அப்படி இருக்க போய் தான் இந்த ஹதீஸ்களையும் இந்த ஆயாத்துகளையும் கேட்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சிருக்கான் இந்த குவைத்தில். இதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு தான், ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் இந்த தாவா குழு, இந்த ஐடிசி இயங்கிக் கொண்டிருக்குது. சொத்து பத்துகளை வச்சு அல்ல, நீங்கள் கொடுக்கக்கூடிய இறைவனுக்காக செய்யக்கூடிய அந்த அதியாக்கள், அந்த நன்கொடைகளை வைத்துத்தான் இப்படிப்பட்ட நல்லதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா நம்மளையும் நல்ல கூட்டத்தில் ஆக்கி வச்சிருக்கான். கடைசியா முடியக்கூடிய நேரத்தில் குறைவான மக்களோடு தான் முடியும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் முடித்தால் பரவாயில்லை. ஃபதூபாலில் உரபா, அந்த கம்மியானவர்களுக்கு சோபனம் உண்டாதாக. அசத்தியத்தை சொல்வதற்கு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இந்த இடத்துல என்று சொல்வார்கள். அதற்காக வேண்டி பெருங்கண்ட கூட்டங்கள் வரும், அதற்காக வேண்டி பெரும்பெரும் முதலாளிகள் வருவார்கள், அதற்காக வேண்டி பெரும்பெரும் வியாபாரிகள் வருவார்கள், அதற்காக வேண்டி யாரும் வருவார்கள், நல்லவர்களும் கெட்டவர்கள் வருவார்கள். ஆனால் இந்த சத்திய கொள்கையை சொல்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பலம் தான் நமக்கு முக்கியமாக நம்ம பேக்ரவுண்டா நிற்கிறது. ஆனால் உங்களை போன்றவர்களை வைத்து அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஹயாத்தாக்குறான் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் நம்புகிறோம். எனவே பெருங்கொண்ட கூட்டமெல்லாம் ஜெயித்து விட்டார் நினைக்காதீர்கள். அப்படி இருந்தால் இந்தியாவில் காவிரிகள் தான் ஜெயிக்கணும். அருமை நல்லா காப்பாற்றுவான், நரகத்தின் அடிவாரத்தில் இருப்பார்கள். அருமைக்குரியவர்களே, அதனாலே தனித்துவம் என்பது குர்ஆன் சுன்னாவிலே காட்டுங்கள், தனித்துவம் என்பது அல்லாஹ்வுடைய ரிதாவிலே திருப்தியிலே காட்டுங்கள், தனித்துவம் என்பது மக்களுக்காக வேண்டியோ மக்கள் பேசும் பொருளை ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ இருக்கக்கூடாது. நம்முடைய
தனித்துவம் என்பது உண்மையிலையும் நேர்மையிலையும் இஹ்லாஸிலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இலக்கணம் சொல்லும் பொழுது சூரத் தஹ்ரிலே இப்படி சொல்லி காட்டுவான். இன்னல் அப்ரார் என்று பட்டியல் போடுகிறான். நல்லவர்கள், சொர்க்கவாசிகள், நாளை உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் யார் என்று அல்லாஹ் இடத்தில் கேட்டால், குர்ஆனை திறந்து பார்த்தால், பெருமக்களே, ஆண்களே, குர்ஆனை மட்டுமே ஓதுவது மட்டுமன்று வணக்கம் அல்ல, சிந்திப்பது அதோட மேலே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அர்த்தங்களை புரிவது, தெரிந்து அதனுடைய தஃசீருடைய ஆயத்துகளை பார்ப்பது, அதன் பிரகாரம் அமல் செய்வது நம் மூத்துக்கு முன்னால் நடக்க வேண்டும். அதான் மாபெரும் நிபந்தனை. எல்லோரும் குர்ஆன் ஓதுகிறீர்கள், குர்ஆன் ஓதி கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு தர்ஜுமா தெரியும்? தெரியாது. எத்தனை பேர் வீட்டில் தர்ஜுமா இருக்குது? தெரியாது. இருந்தாலும் கூட அப்படி ஓரமாக வச்சுட்டு நம்ம செல்ஃபோனில் இருக்குது குர்ஆன் தர்ஜுமா 2 ஆயத்தை பார்ப்போம், அதுக்கு பிறகு செய்தான் உள்ளே வந்துடுமா, நேராக வகச்சியும் போயிட்டு பல மணி தொழில் ஆகிடும். அதனால அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் பேசுகிறான். தனித்துவம் பெறணும்னு சொல்லணும்னா நல்லவர்கள் எப்படி உலகத்தில் நடந்திருப்பாங்க? இன்னமான் திருமுகம் வதிகில்லா, அல்லாஹ் திரும்பத்துக்காக வேண்டி தான் எல்லாம் செய்கிறோம். ஒன்றை தனித்துவம் பெறுவதற்காக வேண்டி செய்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, மக்களிடத்தில் கூலி எதிர்பார்த்தோ, மக்கள் நன்றி பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியோ செய்யலே என்று பேசுவார்கள். அப்படிப்பட்ட நல்லவருடைய கூட்டத்தில் ரப்பல் ஆலமீன் நம்மளை ஆக்கி வைக்கணும். அதாவது 3 நபர்கள் கோயிலிருந்து தப்பிச்சாங்க நம்ம கேள்விப்படுறோம். அந்த 3 பேர் செய்த அமல் என்ன தெரியுமா? இறைவனுக்காக வேண்டி மட்டும் செஞ்சாங்க. இல்லை என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ் காப்பாற்றிருக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, ஒரு ஆள் இறைவனுக்காகவே பெற்றோர்களை நேசித்தார், பெற்றோர்களுக்கு உணவளி கொடுத்தார், அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பார், குடும்பத்தாருக்கு கொடுப்பார். இந்த செயல் யாருமே பார்க்கல, இந்த விளம்பரத்துல இல்லை. ஆனால் அல்லாஹ்வுக்காக செய்தார். அல்லாஹ் பார்த்துட்டு இருந்தான். அல்லாஹ் இடத்துல தனித்துவம் பெறுவது இருந்தார். குகையில மாட்டிக்கொண்டவர் கொஞ்சம் வெளியே வந்தார். இரண்டாவது உள்ளவர் பத்திரித்தனத்தோடு வாழ்ந்தார். ஹராமான வழியிலே போகாமல் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக பயத்தோடு தவறு செய்யாமல் நீங்கி விட்டார். இந்த தனித்துவம் யார் பார்த்தான்? அல்லாஹ் பார்த்தான், யாருக்குமே தெரியாது. அதுபோல 3வது உள்ளவர் வேலைக்காரர்கிட்ட இருந்தார், நல்ல முறையில் நடந்து கொண்டார். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது. வேலைக்காரர் கிடைச்சா அதில் புழிஞ்சு எடுப்போம். குர்ஆன் சொன்னால் எவ்வளோ நாள் கேட்போம். வேலைக்காரர் கிடைச்சா மணிக்கணக்கில் நம்ம என்ன செய்வோம், அவர்கிட்ட புழிஞ்சு எடுத்துட்டு குறைவான சம்பளத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்ல முறையில் அவர் கூலியை வாங்காமல் போயிட்டார். பெருக்கி எடுத்து நிறைய கூலியை கொடுத்தார். இந்த 3 செயல் யாருக்காக வேண்டி? மக்களுக்காக வேண்டியா? அல்ல இந்த 3 சாரா அல்லாஹ்வுக்காக வேண்டி தனிமையில் மறைவாக செஞ்சார். கஷ்ட நேரத்தில் அல்லாஹ் நின்று உதவி செய்யலாம். எனவே நீங்கள் நல்ல அமல் செய்து இறைவனுக்காக வேண்டி மட்டுமே செய்திருந்தால், நல்லமலாக இருக்கிற இறைவனுக்காக வேண்டி மட்டுமிருந்தால், மிகப்பெரிய கஷ்டத்தில் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் இடத்திலே தங்கு தரையின்றி அல்லாஹ் தரப்பார் என்பதை இந்த ஹதீஸ்கள்லாம் நமக்கு ஆதாரமாக காட்டுகிறது. எனவே தனித்துவம் மக்களிடத்தில் எதிர்பார்க்காதீர்கள். பெருமையோ அகந்தையோ மக்களிடத்தில் பார்க்கக்கூடாது. முகஸ்துதியை மக்களிடத்தில் பார்க்கக்கூடாது. மக்கள் பேசும் பொருளாக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடாது. மக்கள் நம்மளை போல வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடாது. அல்லாஹ் இடத்துல தனித்துவம் பெற வேண்டும் என்று சொன்னால் இஹ்லாஸாக செய்து ஈருலகத்தில் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம்ம யாவர்களையும் ஆக்கிடுவான் என கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.